Send. உறவுகளுக்கு இனிய இரவு வணக்கம். இது அறிவோம் தெளிவோம் வலம் வரும் நேரம். இன்று நாம் அறிந்து தெளிய இருக்கின்ற ஊர் நெல்லிக்குப்பம். தொடர்வண்டியிலே பயணிக்கின்ற பொழுது கடலூருக்கும் விழுப்புரத்திற்கும் இடையில் அமைந்திருக்கின்ற ஊர்தான் நெல்லிக்குப்பம். இந்த ஊருக்கு இரண்டு விதத்திலே பொருள் கூறப்படுகிறது. ஒன்று நெல்லி கூட்டல் குப்பம், அதாவது நெல்லி மரங்கள் அடர்ந்திருந்ததன் காரணமாக இந்த ஊர் நெல்லிக்குப்பம் என்று அழைக்கலாயிற்று. குப்பம் என்பது கடற்கரையை ஒட்டி உள்ள பகுதி என்றும் சொல்லலாம். சில தொழில் புரிபவர்கள் சேர்ந்து வாழுகின்ற பகுதி என்றும் சொல்லலாம். இன்னொரு விதத்திலே நெல் கூட்டல் குப்பம். இந்த மண் வளமான மண்ணாகவும் நீர்நிலைகள் இங்கு மிகுந்திருந்ததன் காரணமாகவும் இங்கு நெல் விளைச்சல் அதிகமாக இருந்ததால் இந்த ஊர் நெல் குப்பம் என்று ஆகி பிறகு நெல்லிக்குப்பம் என ஆனதாக கூறப்படுகிறது. கடலூருக்கு பக்கத்தில் இருக்கின்ற இந்த ஊரிலே 1790களிலே EAD பேரி சர்க்கரை ஆலை நிறுவப்பட்டது. இந்த சர்க்கரை ஆலையானது பலருக்கு வாழ்வாதாரமாக இருந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. இந்த ஊரில் இருக்கின்ற சர்க்கரை ஆலை தமிழ்நாடு முழுவதும் பெயர் பெற்றதாக விளங்குகிறது. நன்றி உறவுகளே. Send.